மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கத்தினுடைய எல்லா கொள்கைகளும் சட்டத்திட்டங்களும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலையும் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் இறுதியாக நம்ம பார்த்தது பெண்களுடைய உடை சம்பந்தமாக உலகமெல்லாம் வேறு விதமாக பெண்களை காட்டி கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் மார்க்கம் அவங்கள ஒரு கைமுகத்தை தவிர மற்றவற்றை மறைக்க சொல்கிறது, இது பிற்போக்கானது என்றெல்லாம் வாதம் செய்கிறார்களே, அது எந்த அளவுக்கு தவறான வாதங்கள் என்பதற்குரிய காரணங்களை நம்ம பார்த்து வருகிறோம். இப்போ அந்த வகையில் உலகமே என்ன செய்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் திரும்புகிறது. யாரெல்லாம் இந்த பெண்களை வைத்து நிறுவனங்கள் நடத்துகிறார்களோ, அரசாங்கம் நடத்துகிறார்களோ, நிர்வாகம் நடத்துகிறார்களோ, அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பெண்களுடைய ஆடைகள் தான் என்று விளங்கி அதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் வகுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அந்த தொடரில் ஹரியானா அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டதை நம்ம சொன்னோம். கடைசியாக அந்த ஹரியானா மாநிலத்தில் மாநில அந்த மகளிர் ஆணையம் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்களுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த மகளிர் ஆணையம் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்குது. மகளிர் ஆணையம்ன்ற அவங்க பொறுப்பில் இருக்கும் பொழுது நிறைய புகார்கள் வருதா, பெண்கள் சம்பந்தமாக. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பள்ளிக்கூடங்களில் பாதிக்கப்படுறாங்க, உயர்நிலை கல்விக்கூடங்களில் பாதிக்கப்படுறாங்க, காலேஜுகளில் கல்லூரிகளில் பாதிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள், பலவிதமான ஈவ்டீசிங் உட்பட பல துன்பங்களுக்கு பெண்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் யாருக்கு வரும்? மகளிர் ஆணையத்துக்கு தான் வரும். பெண்களுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்குமையானால் பெண்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் எல்லாம் எங்கே சேரும்? இங்கே தான் சேரும். அப்போ அந்த மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விசாரணை நடத்தி எதனால் இதெல்லாம் நடக்கிறது, இதை குறைக்க வேற என்ன செய்யலாம், நாட்டில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லை, இந்த சட்டம் இருந்தும் ஒன்றும் செய்யலை, வன்கொடுமை எந்த கொடுமை சொன்னாலும் அது பெண்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இல்லை என்று விளங்கி அந்த ஹரியானாவில் உள்ள அந்த மாநில மகளிர் ஆணையம் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லா விதமான மேல்நிலை பள்ளிகளுக்கும், உங்களுக்கு சின்ன பள்ளிக்கூடங்களே சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, அதை விட்டுருங்க, மேல்நிலை பள்ளிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் குட்டை பாவாடை அணியக்கூடாது, முழங்கால் வரைக்கும் முட்டுக்கால் வரைக்கும் ஆடை அணிந்தவர்களாக பெண்கள் வருவது தான் சக ஆண்களால் அவங்க சீரழிக்கப்படுவதற்கும், ஆசிரியர்களால் அவங்க பலாத்காரம் செய்யப்படுவதற்கும், அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போவதற்கும், ஆண்களுடைய கல்வித்திறன் குறைந்து போவதற்கும், பெண்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாவதற்கும் காரணம் என்று நிறைய புகார்களை பெற்று ஆய்வு செய்து மகளிர் ஆணையம், அவங்க தான் உரிமைக்கு ரொம்ப பேசுவாங்க. எப்போவுமே மகளிர் ஆணையம் தான் பெண்கள் உரிமை ரொம்ப கத்துவாங்க. அவங்களே கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டால், இது அல்ல உரிமை. எல்லாம் அனுபவித்த பிறகு, நிறைய ஹரியானாவில் இந்த சம்பவங்கள்லாம் ஜாஸ்தியான பிறகு பெண்கள் தங்களுடைய ஆடைகளை கட்டுப்படுத்துறது தான் இப்போதைக்கு சரி, அவங்க தான் சுதந்திரத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க. அதுக்கு தான் அந்த மகளிர் ஆணையமும் உருவாக்கப்படுகிறது. அந்த மகளிர் ஆணையம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னா, கல்லூரிகள்லையும் மேல்நிலை பள்ளிகள்லையும் படிக்கிற மாணவிகளாக இருந்தால் அவங்க குட்டை பாவாடைன்னா அந்த முட்டுக்கால் வரைக்கும் உள்ளது, அந்த அளவுக்கு பாவாடை அணிந்து கீழே காலெல்லாம் தெரிகிற மாதிரி வரும் பொழுது தான் பலவிதமான சலனங்கள் ஆண்களுக்கு சக ஆண்களுக்கு ஏற்படுகிறது, படித்து கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதை என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் மகளிர் ஆணையம் எப்படி ஒரு கோரிக்கை வைத்திருப்ப எதை காட்டுகிறது? இதுதான் காரணம் என்பதை காட்டுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வு தான் ஒரே தீர்வு. என்னதான் நீங்கள் சட்டம் போட்டாலும் கடைசியாக அந்த நிர்வாக சீட்டில் உட்காரக்கூடியவனுக்கு மூளை எங்கே தான் வேலை செய்யும்? இருக்கிற சட்டம் சரியில்லை, வேறு சட்டம் தான் கொண்டு ஆகணும். அதுதான் பெண்களுக்கே பாதுகாப்பு. பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக சில கட்டுப்பாடுகள் விதிப்பது பெண்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? பெண்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஆணையம். இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கட்டுப்பாடு விதிக்கிறது அவங்க உரிமை பறிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? உரிமை போய் கற்பும் இழந்து உயிரை இழந்து பெண்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க பரிந்துரை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு மத நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால் திருப்பதியில் உள்ள அந்த கோயிலை சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப வருமானம் வரக்கூடிய பெரிய பணக்கார சாமி வெங்கடாஜலபதிலாம் இந்துக்கள் மத்தியில் பேசிக்கொள்வார்கள். அப்போ அந்த மாதிரி திருப்பதியில் உள்ள அந்த கோயிலில் தான் நிறைய காணிக்கைகள் கோடி கோடியாக கொட்டும்.
அப்போ நிறைய காணிக்கை எதனால் கொட்டுகிற, நிறைய மக்கள் போகிறதுனால தான். மக்கள் நிறைய போனால் நிறைய காணிக்கைகள் என்ன செய்யும், கொண்டே கொட்டுவார்கள். அப்போ அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேவஸ்தானத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய புகார் வருது, இது பக்தி செலுத்த வேண்டிய ஒரு இடம், இங்கே வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. பக்தி செலுத்துகிற ஒரு இடத்துலையே வந்து ஆண்கள் வந்து பெண்களை ரொம்ப சீண்டி பார்க்கிறார்கள், பலவிதமான பாலியல் தொல்லைகள்லாம் பண்ணுறாங்க, வருவது சாமி தரிசனத்துக்கும் கும்பிடுவதற்கும் வருகிறார்கள். அப்போ கடவுள்னு நினைத்து கொண்டு வரக்கூடிய அந்த இடத்துலையே பெண்களை சீண்டுகிறார்கள் தேவஸ்தானத்துக்கு புகாருக்கு மேலே புகார். என்னங்க வெளியில் தான் நடக்குதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே வழிபாட்டு தலத்துக்கு உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க என்னன்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு புகார்கள் வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க பல புகார்கள் பண்ணுறாங்க, பல அறிவிப்பு செய்கிறாங்க, அப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், இது கடவுளுடைய இடம், இந்த மாதிரி இடத்துல இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே நம்ம எழுதலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி ஒரு யூஸ் ஆகலை, ஒன்றுக்கு பயன் தரலை. கடைசி என்ன பண்ணுறாங்க அந்த நிர்வாகம்லாம், நம்ம வெளியில் என்ன தொலைஞ்சிட்டு போகிறாங்க, நம்ம கையில் இந்த நிர்வாகம் இருக்குது தேவஸ்தானம், இது உள்ளக்க ஒன்றும் நடக்கக்கூடாது, இதில் வந்துக்கிட்டு சில்மிஷம் சேட்டைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஒழுக்கமாக நடக்க வர்றவங்க கூட அதில் வந்து எதுக்கு வர்றான், சாமி கும்பிடன்னு போகிறான், அந்த இடத்துல அவன் தடுமாறுறான்னு சொன்னால் என்ன காரணம், மற்ற இடத்துல தடுமாறுனா வேறு, அவன் அந்த கடவுள் நினச்சானே போகிறான், அவன் பார்வையில் எடுத்துக்கிட்டா கடவுள், நம்ம கடவுளோட இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேறு மாதிரியான சிந்தனைகள் பெரும்பாலும் வராது. அந்த மாதிரி அந்த மக்கள் அப்படி நம்பும் பொழுது வராது. ஆனால் வர்றதை நடைமுறையில் பார்க்குறோம், அந்த தேவஸ்தானம் பார்க்குறது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அந்த கோயிலுக்கு வர்ற பெண்களே ஒழுங்காக வர்றதில்லை. நிறைய பெண்கள் ஒழுங்காக வந்துட்டாலும் சில பெண்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியான ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு வரும் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்படுமா இல்லையா. சாதாரணமாக அப்படி வந்தாலே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆணு இடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி கூட்ட தாறுமாறு அலமோதுற ஒரு இடத்துல இந்த மாதிரியான அவங்களுடைய ஆடைகளும் அப்படி இருக்குமே. ஆனால் அப்போ என்ன செய்யும்னா, சும்மா இருக்கிறவன என்ன செய்யும், வேறு மாதிரி அவனுக்கு ஏதாவது தூண்டுதலை ஏற்படுத்தி விடும் என்று கண்டுபிடித்து இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பிடிச்சி நிப்பாட்டி போடுறது. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க, தேவஸ்தானத்தில் உள்ள நுழையும் போதே கவர்ச்சியான ஆடை உனக்கு அனுமதி இல்லை, கவர்ச்சி இல்லாமல் சாதாரணமாக ஈர்க்காத ஆடையை போட்டுட்டு வந்தால் உள்ள கவா பெண்கள், இல்லைன்னா வெளியே போயிட்டே இரு. அப்போ ஆண்களை தடுக்கிறதுக்கு போல ஏத்தான் தடுக்கிறாங்க, ஆம்பளை இப்படி செய்யாதெல்லாம் தடுக்க முடியாது, செய்யணும்னு அவன் செய்கிறதும் கிடையாது, எவன் செய்வான் எவன் செய்ய மாட்டான் நெத்தில் எழுதி ஒட்டியும் இருக்காது, அவனை எப்படி தடை போடுறது. அப்போ நீங்கள் இப்படி போகிறதுனால அப்படி பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்ச்சியான ஆடை அணிந்து கோயிலுக்கு வரக்கூடாது என்று சட்டம் போட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ குறைஞ்சிருக்கு கம்ப்ளைண்ட். இது இந்த மாதிரி ஒழுங்கான ஆடைகளை வாங்கன்னு சொன்னோன்னே உள்ளே நடக்கிற சில்மிசம் வந்து நெஞ்சிருக்கு பெருமளவு கட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்போ அந்த ஒரு மத நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு தெரிகிறது எதனால இது நடக்குது, ஏன் இந்த கோயிலில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அவங்க இறங்கி சிந்திச்சு பார்த்தார்களே, ஆனால் இதுக்கு மேட்ரு இங்கே தான் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் பெண்களுடைய உடல் அமைப்பு ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது, அது ஈர்க்கும் கண்டிப்பாக, அதுக்குரிய வாசல்கள் நம்ம தான் அடைச்சி வைக்கணும், அப்படி இல்லாமல் திறந்து விட்டோம்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்கள் அவனை நல்லவனையும் கெடுத்து விடும். இந்த மாதிரி சீன்றவன்லாம் அனைவரும் கெட்டவனு சொல்ல இயலாது, கெட்டவனு கொஞ்சம் பேர் இருப்பான். சீண்டக்கூடியவர்களில் 90-75% யாராக இருப்பான்னு கேட்டால் அந்த நேரத்தில் தூண்டப்பட்டுருவான், சும்மா தான் வருவான், அது பார்த்தோன்னே என்ன செய்யும், அவனுக்கு ஒரு மாதிரியான ஹார்மோனில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலேயாக்கம் அப்படி நடக்குது என்றதை நம்ம கவனத்தில் கொள்ளணும், எல்லாம் கெட்டவனு சொல்லிட முடியாது. அப்போ அந்த மாதிரியா சும்மா வர்ற நல்லவனையும் கெடுக்கிற மாதிரி எதுக்கு இப்போ இந்த கோயிலில் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்து கடவுளுடைய சொல்லக்கூடிய அந்த கோயிலில் கூட இந்த மாதிரியான ஒரு உத்தரவு போடுறதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கோவாங்கிறது வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. அங்கே வந்து கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆழம் பாம் ஜீசஸ்ன்னு ஒரு கோயில் இருக்கிறது. அது வந்து 16ஆம் நூற்றாண்டு ஆலயம், அதாவது கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முந்தின ஆலயம். ஒரு ஆலயம் இருக்கிறது, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட 16ஆம் நூற்றாண்டில் 400 வருஷம் ஆச்சு இல்லையா, 450 வருஷத்தை கடந்து விட்ட ஒரு பழைய ஆலயம். அந்த ஆலயத்தில் என்ன, அது சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால, கோவாங்கிறது அந்த சுற்றுலா நகரம் மாநிலமாக இருக்கிற காரணத்தினால பல நாட்டு ஆட்களும் போவாங்க. போனால் அங்கே என்னடான்னு கேட்டால், அந்த கோயில் பழங்காலத்து கோயிலுங்கும் போது பொதுவாக எல்லா கோயிலும் விரும்பி போவாங்க. ஒரு பழமையான கோயில்னால் அதுக்கு கூடுதலான பக்தி வச்சுருப்பாங்க. அந்த பக்தி அடிப்படையில் அந்த கோயிலை கண்டிப்பாக அங்கே போகிறவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால், அந்த கோவாவுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. நம்ம பழங்காலத்து ஆலயம் இருக்குது அந்த மாதிரி நினைத்து கொண்டு அது முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு போகிறாங்க. போனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த தேவஸ்தானம் நடக்கிற அதே பஞ்சாயத்து, இந்த தேவஸ்தானத்தில் என்னத்தை இப்போ நம்ம சொன்னோமோ அதே மாதிரி வந்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஆண் பெண் சேட்டை பண்ணுறது, அந்த பார்க்க வந்திருக்கிறது கடவுளை வழிபடுவதற்காக,
கடவுள் நினைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த கடவுளுங்கிற அந்த பக்தியும் அந்த ஆலயத்துக்கிட்ட நிற்கிறமே என்பதும் கூட அவங்கள வந்து மாற்ற முடியலை. அவங்க ஆணாகவும் பெண்ணாகவும் காட்டி விடுகிறது. உள்ளுக்குள்ளே வந்த உடனே அந்த மாதிரி நடக்கிறது. என்னடான்னு சொல்லி இது அதிகமாக போய் அது என்னடா உள்ளே போய் முத்தமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் போயிடுது. ஓவராக எங்கே போயிடுது? உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு நல்ல கபரிசான பொம்பளை கூட கட்டி பிடிச்சி முத்தம் பிடிக்கிறது. அவளும் அதை பெருசாக நினைக்க மாட்டான். பல நாட்டு ஆளுக்கு வர்றது தானே, இவன் அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரியான டைப்புலாம் போன உடனே இது எல்லாரும் அந்த பாதிரியெல்லாம் யோசனை பண்ணி என்னடா இது வெளியில் தான் போட்டு கடற்கரையில் ஆட்டம் போடுறாங்க, நிர்வாணமாக படுத்து கிடக்குறாங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே வழிபடுற இடத்துல இந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் என்று சொல்லி இதே மாதிரி போர்டெலாம் எழுதி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாது, உடம்பை திறந்துக்கிட்டு வரக்கூடாது, ஈர்க்கக்கூடிய ஆடை அணிந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நீச்சல் உடையோடு வரக்கூடாது, அப்படி கடலில் குளிச்சுட்டு அப்படி வர்றது, அந்த மாதிரியான உடைகளோடு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ சரத்தெல்லாம் எழுதி போடுறாங்க. போர்டு வந்து மனுஷன் தடுக்கவா செய்யும்? அது பாட்டுக்கு இருக்க மாட்டு வந்துகிட்டு இருக்கான். போர்டு தான் வச்சாங்களே தவிர அதனாலலாம் யாரையும் தடுக்கலை. அவன் வர்றான், அதே மாதிரி தான் வர்றான். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு ரூலை போட்டாங்க. என்ன ரூல்னு கேட்டால், பெரிய அந்த காலத்தில் பொறி சால்வை இருக்குல்ல, உடம்பையே போத்துற சால்வை, அதை வந்து வாசலில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு வந்தான்னு சொன்னால் இதை போத்திக்கிட்டு உள்ளே வர்றாந்தா போ, திருப்பி ரொம்ப கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு கட்டண மாதிரி வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறது, இந்த போர்வையை போத்திக்க, இந்த போர்வையை போத்திக்கிட்டு தான் உள்ளே போகணும். இதெல்லாம் எங்களுக்கு உரிமையாக மாட்டேங்குன்னு வெளியே போட மாட்டோம், ஒன்றும் அனுமதிக்கிறது இல்லை. போட்டுட்டு வாண்டா எடுத்துகிட்டு வரலாம் பண்ணல. இப்படி வர்றவங்க இப்போ ட்ரெஸ்ஸை பண்ண ட்ரெஸ்ஸுக்கு நான் எங்கே போகிறேன்னு கேட்பானே இல்லையா? அதுக்காக அந்த நிர்வாகம் ஆலோசனை பண்ணி செய்கிறாங்க. பெரிய சால்வையை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான சால்வைகள் அடுக்கி இருக்காங்க. உள்ளே வரும்போது பார்ப்பாங்க, ஒழுங்கான ட்ரெஸ்லாம் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு வேறு ஒரு கவுண்டர் மாதிரி திறந்து வச்சுருப்பாங்க, அதில் போயிடுவான். இந்த மாதிரி அளவுக்கு தனியாக பிரித்து போடுவாங்க. இந்த இது வாங்கிக்கிறியா போ, எல்லாம் வழிபட்டு வந்து வெளியே வரும்போது தந்துட்டு போ. அதுக்கு எந்த அளவுக்கு வர்றாங்கன்னா, வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இல்லாட்டி, பெண்கள் ஒழுங்காக ஆடை அணியவில்லை என்று சொன்னால் வழிபாட்டு தலங்களுக்குள்ளேயே சபலம் ஏற்படும்னா வெளியே தான் கூட ஏற்படும். ஆனால் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு ஏண்டே செய்யலாம். வெளியே ஒன்றும் அரசாங்கம் செய்யணும். அந்த சர்ச்சில் உள்ளவனுக்கு அவன் அதனை செய்ய முடியும். அவன் அளவுக்கு என்ன செய்யணும் அதை செய்யறான். அப்போ இது வெளியே நடக்கணும், வெளியே உள்ளே நடக்கணும், வெளியே நடக்கும், உள்ளே நடக்கிற மாதிரி தானே வெளியே நடக்கும். கூடுதலாக நடக்குமா இல்லையா? அதை யோசிக்க வேண்டிய அரசாங்கம் கண்ண மூடிக்கிட்டு இருக்கிறது. சம்மந்தப்பட்ட நிறுவனம் நடத்துகிறவன் என்ன செய்கிறான், அதை யோசிச்சு ஆகா இது ஆபத்தாக இருக்குன்னு சொல்லி இப்போ சால்வை கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது யார் மாறுறா? இப்போ நம்மளை மாற்ற சொல்கிறாங்க, நீ இது சரியில்லை, நீ அடிமைப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் அடிபட்டவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அடிபட்டவன காயம்பட்டவன் ஆகா சரி வரான்னு அவன் மாறிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நிறுவனத்திலும் இந்த மாதிரி சட்டங்களை போட்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணுங்கிற அவங்க வட்டத்திலேயாவது, எங்கள் வட்டத்திலே கரெக்டாக இருந்துக்கிறங்க, வெளியில் என்ன தொலைஞ்சு நாசமாக போங்க, எங்களுடைய நிர்வாகத்தின் கீழேயாவது, எங்கள் பள்ளிக்கூடத்தில், எங்கள் நிறுவனத்துக்குள்ளே, எங்கள் ஆஃபீஸில், எங்கள் கோயிலில், எங்கள் சர்ச்சில் ஒழுங்காயிருங்க என்று சொல்கிற அளவுக்கு என்ற நிலைமை மாறுகிறது என்று சொன்னால் எது மாற்றணும், எதை யாரை மாற்றணும் விளங்குதா இல்லையா? இஸ்லாத்தை மாற்றுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை இதை பார்த்துக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ டெல்லியில் இந்த மாணவிலாம் கற்பழிக்கப்பட்ட பிறகு, அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனையான பிறகு டெல்லியில் போலீஸில் என்ன உத்தரவு போட்டிருக்கிறாங்க, இந்த பெண்களுக்கு அந்த வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, 8 மணிக்கு மேலே ராத்திரியில் யாரும் பெண்கள் வேலைக்கு வச்சுக்கக்கூடாது, அது சட்டம். இந்த அடிப்பட்டவனு ராத்திரி 8 மணிக்கு வேலைக்கு போகிறது, 9 மணிக்கு வேலை, 11 மணிக்கு போகிறது, நள்ளிரவு வேலைன்னு வர்றது, அவுட் சோர்சிங்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன செய்கிறது, இரவு வேலை செஞ்சுட்டு இங்கே வர்ற வெளிநாட்டுக்காக வேலை செய்கிறது, இதுகள்லாம் வரும்போது நிறைய அந்த நேரத்திலாம் ஒருத்தருக்கு காவலாக நிப்பாட்டிட்டு இருக்க முடியும். 12 மணிக்கு ஒரு பொம்பளை தனியாக போகும்போது என்னமா பண்ணிட்டான்னா போலீஸ்காரன் என்ன செய்வான்னா, 12 மணிக்கு போகிற பொம்பளைக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போலீஸை பாதுகாப்பு போட முடியும். மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல அவளும் நடமாடணும், மக்கள் பார்க்குற நேரத்தில் அவள் நடமாடினா அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் ராத்திரி 1 மணிக்கு நான் போவேன், என்னை பாதுகாக்கலைன்னா யார் பாதுகாக்கணும்? ஒவ்வொருத்தையும் இப்படி கிளம்புனா அவளுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்க இயலுமா? அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், பணம் ₹1 கோடி பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பகலில் தைரியமாக போகலாம், ராத்திரி 1 மணிக்கு போகலாமா? அதனால் அவன் உரிமை பறிச்சுட்டு சொல்கிறது, அட பணத்தை வச்சுக்கிறாடா, நீ 1 மணிக்கு போனி ராத்திரி வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் அது என் உரிமையை பறிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அவன் கிறுக்கனா இல்லையா? அந்த கிறுக்கனாக இருக்காங்க. அட எதுக்கு வேணாங்கிறது போனால் ஈர்க்கப்படுறா, கண்டிப்பாக அவளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, ஆம்பளை சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் எவன் சுற்றுவான்? 1 மணிக்கு 12 மணிக்கு ராத்திரியில் சுற்றுவான் யாராக இருப்பான்? சமூக விரோதம் சுற்றுவான். நல்லவன் சுற்ற மாட்டான், பெருமை நல்லவன்லாம் வீட்டில் போய் அடங்கிடுவான். அப்போ சமூக விரோதிகள் நடமாடக்கூடிய, திருடன் கொள்ளக்காரன், இந்த மாதிரியான காமுகர்கள் நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் நீ என்னதுக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து பஸ்ஸில் போய் ஏறுற, 1 மணிக்கு அது ஊரை சுற்றுறேன்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறான், இதெல்லாம் பட்ட பிறகு இது தனியாக போகக்கூடாதுங்கிறத முழுசாக ஒத்துக்கிறாட்டாலும் 8 மணிக்கு மேலே எந்த நிறுவனத்தில் பொம்பளை வேலை பார்க்கக்கூடாது. எந்த ஆஃபீஸு கடையாக இருந்தாலும் சரி 8 மணிக்கு முன்னாடி அனுப்பி விட்றணும்.
10 மணி வரைக்கும் திறந்துருக்கிற கடையாக இருந்தாலும் சரி, பெண்களை வேலைக்கு வச்சுருந்தா 8 மணிக்கு மேலே அனுப்பி விட்டாகணும் அவங்கள. இப்படின்னு ஒரு சட்டம் போட்டு ஸ்ட்ரிக்டாக டெல்லி நகரத்துக்குள்ளே போலீஸ் சட்டமாக போட்டு என்ன செய்யறது, இந்தியாவோட அரசியல் சட்டம் திருத்த முடியலை, போலீஸ் சட்டம்னு சிலது போடலாம் அவங்க நன்மையை கருதி. அந்த போலீஸ் ஆக்ட் போட்டு என்ன செய்கிறாங்க அவங்க, அதை தடை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்னதான் இதை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது மணிப்பூர்னு ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் தான். அந்த மணிப்பூர் மாநிலத்தில் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி பொம்பளைங்க தாறுமாறாக இந்த ஆடைகளை தாறுமாறாக அணிகிற காரணத்தினால பெண்களுக்கு நிறைய பாதிப்பும், ஆண்களும் சீரழிஞ்சு நாசமாக போயிடுறாங்க, கெட்டு சுழஞ்சிடுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே 4 மாணவர் அமைப்பு, பெரிய யூனியன் இருக்குது, மாணவர்களுக்கு ஒரு 4 யூனியன் இருக்குது. அந்த 4 யூனியன் நிர்வாகிகளும் ஒன்றா கலந்து ஆலோசனை பண்ணி, ஏன் இந்த மாதிரி நம்மளை போட்டு இந்த பொம்பளைகள் ட்ரெஸ்ஸை போட்டு சீரழிக்கிறாங்க, நம்மளையும் படிக்க விட மாட்டேங்கிறாளோ, நம்மளையும் எதாவது பண்ணிடுறாளோ, இவன் நல்லா இருக்கிறோன்னு கடத்திட்டு போயிடுறான், இது ஏன் வழங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க 4 மாணவர் யூனியன், பொதுவாக ஆம்பளை தான் இப்படி வந்தால் நல்லதுன்னு ஆசைப்படுவான், அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி முடிக்க வராங்கன்னு பாருங்கள். மாணவர்கள் ஆலோசனை பண்ணி 4 மாணவர் அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிற, முட்டுக்காலுக்கு மேலே தூக்கின மாதிரி ஆடை அணிஞ்சு பெண்கள் வந்தால் நடக்கிறது வேறன்னு எச்சரிச்சிருக்காங்க. நாங்கள் என்னதான் பண்ணுவோம்னு சொல்லி, இந்த மாதிரி பெண்கள் ஆடை அணிஞ்சு வருவாங்க, எங்களை சபலத்தை தூண்டுவாங்க, என்னதான் பண்ணிட்டானா அவங்க ஜெயிலில் வைப்பீங்க, இந்த மாதிரி இளைஞத்தை அடிப்பீங்க, எதுக்கிட தூண்டி விட்றீங்க எங்களை, மாணவனை படிக்க விடுங்கடான்னு சொல்லி யார் சொல்கிறா, 4 மாணவர் அமைப்புடைய தலைவர்களும் ஒன்றா கூடி யூனியன் கூடி அறிக்கை விடுறாங்க. அரசாங்கம் உடனே தடை செய்யணும், இல்லாட்டி கடுமையான விளைவு ஏற்படும், நாங்களே அதை பார்த்துக்குறோங்கிற துணியில் மாணவர் அமைப்பு சொல்கிற அளவுக்கு அந்த பாதிப்பு அவ்வளோ கூட அந்த மாநிலத்தில். இப்படி தினசரி ஒன்று நடக்கும் பொழுது அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு என்ன செய்வாங்க, அந்த பையனை எடுத்துன்னு அடிப்பாங்களா இல்லையா, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு செய்து வச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்க, அந்த பையன் அந்த பையனுடைய அப்பா ஆத்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு ரோட்டில் போட்டு அடிப்பாங்க. இது அந்த மாணவருக்கு புகாராக வரும். இப்படியே அடி வாங்கினவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன செய்வான், இதுக்கு காரணம் என்ன, எதனால இந்த முடிவுக்கு வர்றான், பின்னி எடுத்துடுறானுவோ, ஏதாவது ஒரு பொம்பளை ஓட்டிகிட்டு போயிட்டா என்ன செய்கிறான், மாணவியை கடத்திட்டு போயிடுறான்ல. அப்போ அவங்க அடிக்கடிலாம் வாங்கிட்டு, என்னங்கடா மாணவர் சங்கம் வச்சுக்கிறீங்க, எங்களை காப்பாற்றலையே, இது காப்பாற்றணுமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் எங்கே வரும், எவன்லாம் பிரச்சனை சந்திக்கிறான்னு அவன் தான் முடிவு அது சொல்ல வர்றேன். இவன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட்டாக குவியுது, என்னை அடிச்சு விட்டாங்க, உடனே எதுக்கிட்ட அடித்தாங்க, இன்னும் கூட்டிகிட்டு போனால் அடிச்சுட்டாங்க, அதுக்கு அடிக்கத்தானே செய்வான். அப்போ எல்லாம் யோசிக்கிறான், இதுக்கு மேட்ரு வேறையாக இருக்குது, இதுக்கு அடிப்படையை சரி பண்ணால் தான் இது தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, நீங்களும் எங்களை தூண்டுவீங்க, அப்புறம் எங்களை போய் அடிப்பீங்களா, பெண்களை நோக்கி அவன் கேட்குறான், நீங்கள் தானே எங்களை தூண்டுறீங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக ஆடை அணிஞ்சிட்டு வர்றீங்க, அது என்னென்ன வாசகம்லாம் போட்டு கூப்பிட்ற மாதிரி வாசகம்லாம் போட்டிருக்காங்க. பெண்களோட ஆடையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது, நான் ஆம்பளை வா என்னை கூப்பிடுங்கிட்ட சொன்னால் எப்படி அந்த அர்த்தத்தில் இங்கிலீஷில் போட்டு என்ன செய்கிறது, பல மாதிரி டச் மீ கிஸ் மீன்லாம் போட்டிருக்கிறது, என்னை டச் பண்ணுண்டா இப்போ டச் பண்ண தானே செய்வான், நீ பனியனில் போட்டு டச் மீன் போட்டீங்கன்னா அவன் டச் பண்ணால் எப்படி சண்டைக்கு வர்றது, கிஸ் மீன் போட்டிருக்கிற என்ன அர்த்தம், பனியன் ஸ்டைலாக இருக்கு நீ போட்டுக்கிற, அதை படிச்சு நான் என்ன செய்கிறான், ஓய் உங்களை கூப்பிட்றான் என்ன பண்ண இல்லையா, அப்போ அதான் அர்த்தங்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, இது மாதிரிலாம் வந்தால் ஆம்பளையை பாதிக்க வேணால் பாதிக்க மாட்டானா, இதுதான் ட்ரெஸ்ஸுடைய ஒழுங்கா, இது நாகரிகமா, இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் எங்களை மாற்றணுங்கிறா, நாங்கள் கற்காலத்தில் இருக்கிறோமா, நீங்கள் கற்காலத்தில் இருக்கிறியா. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மாணவர்கள் கோரிக்கை சொல்கிற அளவுக்கு நிலைமை என்ன செய்கிறது, விபரீதமாக இருக்குது. எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால், பம்பாயில் பிஜேபி ஒரு கவுன்சிலர், பம்பாய் மாநகராட்சியில் பிஜேபி என்ன செய்ய ஒரு வார்டு மெம்பராக இருக்கிற அம்மா, அது என்ன செய்யணும், அது ஒரு புதுமையான போராட்டம் பண்ணுது. என்ன ஏண்டது தானே செய்ய முடியும், அதுக்கு ஏண்டது என்ன, இந்த ஜவுளி கடையில் பொம்மை வச்சுருப்பானுவோம், பொம்மை வச்சு என்ன செய்கிறான், பொம்பளை பொம்மையை வச்சு அவன் ஜட்டி விற்கிறத என்ன செய்வான், அந்த பொம்பளை பொம்மைக்கு ஜட்டியை மட்டும் மாட்டி விட்டுருவான், வழங்குதா, பொம்பளைக்கு ஒரு பிராவை மட்டும் மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு அந்த இறுக்கமான ஆடைகளை போட்டு அந்த லெகின்ஸ் என்னென்ன ஆடை இருக்கோ அதெல்லாம் போட்டு இப்படி ரோட்டிலலாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க, கண்ணாடி கேஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு எதிராக அந்த பொம்பளை என்ன செய்யுது, இந்த மாதிரி நீங்கள் பெண்களை காட்டுகிறீர்கள், இது ஆண்களை பாதிக்கிறது, இந்த ஒடுக்கக்கேடுலாம் இதான் காரணம், இந்த பொம்பளையில கண்டிக்க துப்பு இல்லை, பொம்மையை தான் கண்டிக்கிறான். இந்த போராட்டம் எதுக்கு நடத்துகிறாங்க, இந்த மாதிரி நீ பொம்மையை வச்சிருக்கிறியான்னு கேட்குறாங்க. வாஸ்தவம் தான், பொம்மையை பார்த்தாலும் இவன் அப்படி சில படத்தான் செய்வான், நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அதை எதிர்த்து எல்லாம் சேர்ந்து விளக்கமாக தூக்கிடுவாள் ஒன்று என்ன செய்கிறான், அதை சொல்லாமல் இந்த மாதிரி பொம்பளையில் பொம்மையாக்கலாம், அவன் இருக்கிறது பொம்மையாக்கி இருக்கிறான், நாட்டை நடக்கிறத பொம்மையாக்கி இருக்கிறான். அவனுக்கு அதுவும் தப்பு இதுவும் தப்பு விஷயம். எது ஃபஸ்ட்டு தப்பு, நீ அப்படிலாம் நடக்க போய் தானே பொம்மையாகி காட்டுறான், இந்த மாதிரி போட்டு ரோட்டில் போட்டு பார்க்குறான், இந்த மாதிரி போட்டால் இது நல்லா இருக்கும் இதை போட்டுக்கன்னு காட்டுறான்னா அவன் ரெண்டாவது குற்றவாளி தானே. இவன் ஃபஸ்ட்டு குற்றவாளி யார், நடக்கக்கூடிய பெண்கள் தான். அப்போ இந்த பிஜேபி பொம்பளைக்கு என்ன செய்ய முடியலை, கவுன்சிலருக்கு அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியலை. பொம்மைக்கு ஏற்ற பொம்மையை போராட்டம் பண்ணுவான் நமக்கு எதிராக. அதனால் அது கடைக்காரன் போராட்டம் பண்ணுவான், கடைக்காரன் வியாபாரி போதும் அடங்கி போயிடுவான், எப்போவுமே
அவன் தொழிலை பார்த்துக்கிட்டுங்கிறான் அடங்கிடுவான். அதனால் வியாபாரிகள் கடும் எச்சரிக்கை, இனிமேல் அந்த பொம்மைகள் இந்த மாதிரி வைத்தால் நாங்கள் அகற்றுவோம் உடைக்குவோம்னு சொல்லி கடைகளில் பூந்து பொம்மை உடைக்கிறது. ஒரு 50 பேர் தட்டிட்டு பண்ணி செய்கிறது. இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுருக்கிற பொம்மைகள் எல்லாம் உடைக்கிறது. பொம்மையை உடைக்கிற நீ வந்து ஆலயம் உடைக்கணுமா இல்லை, தடுத்துடணுமா இல்லையா? தட்டினா சீரழி இல்லாமல் இருக்குமா இல்லையா? அது எதுக்கு சொல்ல வர்றோம்? உள் மனசு சொல்லுது. என்ன சொல்லுது? பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டாலும் இவன் என்ன செய்வான், இப்படி தான் இருப்பான் ஆம்பளை. அதான் அது மீனிங் என்ன? உன்னுடைய செயலுக்கு அர்த்தம் என்ன? உள் மனசில் என்ன கருத்து பதிஞ்சிருக்கிறது? ஒரு பொம்மையை பொம்பளையை கவர்ச்சிகரமான ஒரு பொம்மையாக செய்து அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தால் அதை பார்த்து என்ன செய்கிறான், சபலப்படுகிறான். ஏன் கட் அவுட்டில் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களே, என்ன கேஸ் போட்டாங்க? சினிமா படங்களுக்கு கவர்ச்சியான பொம்மைங்களை போட்டு ஜட்டியோடு நிப்பாட்டிடுறாங்க. அங்கங்கே பேனரை பஸ் ஓட்டும்போது அதை பார்த்துட்டு ஓட்டி பற்றி ஏற்படுங்கிறான். நம்ம நாட்டில் கேஸு ஹைகோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு. என்ன கேஸ்? பொதுநல வழக்கு. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், தமிழ் பேனர் வச்சுருக்கிறான், அதில் சட்டியோட பொம்பளை நிற்கிறா. அதை பார்க்கும்போது இவனுக்கு டிரைவருக்கு என்ன செய்யுது, அவனுக்கு ரோட்டை பார்க்காம அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ பள்ளத்தில் விட்டுறான், அவன் அண்ணாமை பள்ளத்தில் கீழே விட்றான். பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய இடம், விசாலமான இடம். அங்கே போய் என்ன செய்யறான், உள்ளுக்கு விட்டு பஸ்ஸுக்கு வந்து போன காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் இது பேனர்கள் அகற்றணும். இந்த மாதிரி ஆபாச மனிதனுடைய உணர்வை தூண்டக்கூடிய இங்கே ஒரு பேனரும் மனுஷனை பாதிக்குன்னு விளங்குறது. நெசமா உள்ளது எவ்வளோ பாதிக்கும் ரெண்டா வச்சுக்கிறங்க. ஒரு பேனர் பாதிக்கும் என்றால் அந்த மாதிரி பொம்பளை நின்றா பாதிக்காதா? இதுக்கு மட்டும் பொதுநல வழக்கு போடுறீங்க, அதுக்கு போட வேண்டியான. நாங்கள் தெருவில் போகும்போது இந்த மாதிரி வருகிறார்கள் பெண்கள், அவங்க வந்து தொப்புளை காட்டி கொண்டு வருகிறார்கள், அது எங்களை பாதிக்கிறது. அவங்க வந்து கிஸ்மியை போட்டுக்கொண்டு வருகிறார்கள், டச் மீட் வருகிறார்கள், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பாதிக்க. வேணாச்சு கேஸ் போட்டானா? அதுக்கு போடணும் கேஸு. எதுக்கு போடுறான்? பேனருக்கு போடுறான், பொம்மைக்கு போடுறான், சேலை அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக கடைசியில் என்னென்னு கேட்டால், உள்ளக்குள்ள விஷயம் விளங்குறது. உயிரோடு உள்ளவர்களை எதிர்த்து போராட துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. உயிரற்றதுக்கு எதிராக போராடினா தைரியம் இருக்குது. அது என்ன செய்யணும்? நம்மளுக்கு பேனர் சண்டைக்கு வரப்போகுதா? அதனால செய்யறான், பேனர் வைக்கக்கூடாது, பொம்மை வைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறானே தவிர இது மாதிரி நடக்கக்கூடிய ஆட்களை தடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ என்ன இது நம்ம விளங்க வேண்டிய கூடுதல் விஷயம் என்ன? பொம்மைக்கும் கூட ஹிஜாபு தேவைன்னு விளங்குது. என்ன விளங்குறது? ஒரு பொம்பளை பொம்மையாக இருந்தால், பொம்பளை கட் அவுட்டாக இருந்தால் அதுக்கும் கூட ஹிஜாப் அவசியம். உயிரோட உள்ளவனுக்கு மட்டும் ஹிஜாப். அதானே விளங்குது. இதுலேருந்து அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உன் போராட்டத்திலையும் உன் வழக்கிலிருந்து தெரிய சொல்லக்கூடிய செய்தி என்ன? பெண்களை பொம்மையில் காட்டினா ஒழுங்காக காட்டு, பொம்பளைய கட் அவுட்டில் காட்டினா ஒழுங்காக காட்டு. அதானே அதுக்கு அர்த்தம். அதனால இப்போ நடக்கு நீனே ஒத்துக்கிற. அப்போ அது வந்து இப்போ வெளிப்படையாக சொல்ல தைரியம் இல்லை. பிற்போக்கு கொண்டு சொல்லிடுவாங்களோ, எதிர்ப்பு வந்துடுமோ, நம்ம அறிவை குறை சொல்லிடுவாங்களோ அப்படி நினைக்கிறான். இவன் தான் அறிவாளி இப்படி எதிர்க்கிறவன் பயப்படுறான், கோழையாக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி பொம்மைக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ பொம்மையெல்லாம் ஆட்டிட்டாங்க. அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இது பயந்துக்கிட்டு அடிப்பாங்க, பயந்துக்கிட்டு பம்பாயில் உள்ள ஜவுளி கடையில் பொம்மை எல்லாம் நினைஞ்சிருச்சு. இப்போ ட்ரெஸ் போட்டு முழு ட்ரெஸ்ஸோடு நிற்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஹிஜாப் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் பார்க்குறோம். இப்படி நிறைய வந்து இருக்கிற செய்தியை பார்க்குறோம். அதை விட வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூட, அங்கெல்லாம் விட ஹரியானா அதெல்லாம் விடுங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் வந்து சில உத்தரவுகள் போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, மாணவர்களுக்கு பெண் ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால், பெரிய +2க்கு மேலே உள்ள பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ஆசிரியைகள் பாடம் நடத்துவார்களே ஆனால் அவங்க வந்து என்ன செய்யணும்னா, வெள்ளை கோட்டு மேலே போட்டுக்கொண்டு பாடம் நடத்த வேண்டும். சேலை என்னத்தை உடுத்திட்டு வா, பாடம் நடத்தும் மேலே ஒரு வெள்ளை கோட்டை போட்டுக்க. வெள்ளை கோட்டை போட்டால் அந்த தொப்புளை இடைவெளி அந்த அது கணபரிமானம் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி போட்டுக்கொண்டு பாடம் நடத்தணும்னு என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் உத்தரவு போட்டு அது மாதிரி சில ஸ்கூல்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது புகைப்படங்களாக செய்தியில் வெள்ளை கோட்டு போட்டு அணிந்து பாடம் நடத்தும் ஆசிரியைகள்னு போட்டு படம் எடுத்து வந்து இன்னும் எல்லா ஊர்களையும் நாங்கள் அதை அமலுக்கு கொண்டு வருவோம்னு கல்வித்துறை அதிகாரிகள் சொன்னதையெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்க. இப்போ சமீபத்தில் கிட்டத்தில் நடந்த சம்பவம். எதுக்கு இந்த அறிக்கை போட்டிங்க? படித்து கொடுக்குறது ஆசிரியைகளுடைய ட்ரெஸ்ஸு வந்து அவங்களோட சின்ன பையலோட பாதிக்கலாம். எதனால் அந்த ஆம்பளைக்கு பாடம் நடத்தும்போது அங்கே இருக்கிறவங்கள யார்? பேரன் வயசில் இருப்பான், மகன் வயசில் இருப்பான். முன்னாடி படிக்கிற மாணவன் வந்து மகன் வயசில் இருப்பான், இல்லாட்டி பேரன் வயசில் இருப்பான், அல்லது ஒரு தம்பி வயசுலேயாச்சும் இருப்பான். டீச்சருடைய வயசை பொறுத்த விஷயம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கூட இந்த ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய அந்த பாடம் நடத்தும்போது அவங்க கூடிய அங்கே அசைவுகளும் அவங்களுடைய அலங்காரங்களையும் பார்த்துவிட்டு மாணவன் சபலப்படுகிறான். சபலப்பட்டு என்ன செய்கிறான், 21 மாணவன் வந்து 35 வயசு டீச்சர் கூட்டிகிட்டு போயிட்டான்ல பேப்பரில் செய்தி வருது. இந்த செய்திக்கெல்லாம் பிறகு தான் இந்த செய்தி நம்ம ஒரு பிரச்சனையான பிறகு தான் அது ஆசிரியர்கள் எதுக்கு பண்ணி ட்ரெஸ் அணிகிறீங்க, நீங்கள் ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு ஆசிரியர் அதாவது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால்,
ஆசிரியங்கிறவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் மாணவன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நினச்சா அவனை ரிமார்க் எழுதி சீட்டு கழிக்க வைக்க முடியும், ஒரு புகார் கொடுத்து அவனை நிற்க முடியும். அப்படியான ஒரு இடத்துல இருக்கும்போது பொதுவாக பயம் வரும். மேல் நிலையில் இருக்கக்கூடியவர்களை நோக்கி, அது பெண்ணாக இருந்தால் கூட கீழே உள்ள என்ன செய்வான், இந்த பொம்பளை சில்மிசம் பண்ணோம்னா வேலையை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவா, பாப்பா அப்பனுக்கு கூட சொல்லிடுவா, ஆத்தாவை கூட சொல்லிடுவான், பயம் வரும்ல. அப்படி பயம் வரக்கூடிய இடத்துல அந்த மாணவர்கள் இருந்தும் அது வராது. அதை மீறி வருகிறது. எது வருகிறது? சபலம் வருகிறது. பாடத்தை படிக்காமல் இந்த பொம்பளை டீச்சரை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன வழங்குறது? அவன் சின்ன வயசுக்காரன், நீ கொஞ்சம் வயசு கூடினாலாக இருந்தால் கூட நீ கொஞ்சம் கவர்ச்சியாக ஒரு மாதிரியா இருந்தீங்கன்னு சொன்னால், நீ 50 இருந்து 45 கூட இருந்துட்டு போ. அவன் 18 இருந்தான்னு சொன்னால் அவன் அப்படி தான் இருக்கிறான். 18 வயசுலேயே ஆரம்பிச்சிருந்துங்கிறான். அது விஷயம் என்ன? இப்போ மேல்நிலை பள்ளியில் இது ஆரம்பிக்கணும்னா 18 வயசுல என்ன ஆரம்பிச்சிருது? பொம்பளையாக பார்க்கக்கூடிய தன்மை ஆரம்பித்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரியா இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஆசிரியர்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் அணியணும்னு அரசாங்கம் உத்தரவுப்பட அவசியம் என்ன? எதனால் இந்த மாதிரி நடக்கிறது அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க இல்லையா, வகுப்பறைகளில் நாகரிகமாக உடை அணியணும்னு ஆர்டர் போட்டுறாங்க. இது ஜூன் மாதம், இப்போ ஜூனில் போட்டது, இந்த மாதம் ஜூனில் தான் நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த வருஷம் இந்த ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் சுற்றுலா போவாங்க. ஆசிரியர்களும் என்ன செய்வாங்க, மாணவ பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு சுற்றுலா, கல்வி சுற்றுலான்னு என்ன செய்வாங்க, பல ஊர்களுக்கு ஊட்டி கொடைக்கானல்னு போவாங்க. போகும்போது எதுக்கு போகிறது? பேர் கல்வி சுற்றுலா. கல்வி சுற்றுலால என்ன அர்த்தம்? இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கறதை விட கண்ணால் காட்டி நிறைய படித்து கொடுக்கலாம். அதான் கல்வி சுற்றுலாங்கிறது. இதான் யானை, இதான் தோட்டமத்தை ஊட்டி இப்படி பார்த்தீங்களா, இந்த கிளைமேட் என்ன, என் உயரத்தில் இருந்தால் என் கிளை கூலாக இருக்கிறது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் காட்டி என்ன செய்கிறது, சொல்லி கொடுக்குறது. அதுதான் கல்வி சுற்றுலாங்கிறது. சுற்றுலாவும் இருக்கணும், அதில் எஜுகேஷனுக்கு கல்வி கிடைக்கணும். இதுக்காக வேண்டி மாணவர்கள்ட்ட என்ன செய்கிறது, அழைச்சிட்டு போகும்போது டீச்சரு, ஆசிரியை சேர்ந்தான் போவாங்க. எல்லாரும் ஆசிரியர்களும் போவார்கள், ஆசிரியைகளும் போவார்கள். பள்ளிக்கூடத்தில் வர்ற கவர்ச்சியை விட அதிக கவர்ச்சியோடு தான் கிளம்புவாங்க. கிளம்பும்போது கல்வி சுற்றுலா கிளம்பும்போது எப்படி கிளம்புறது? அது என்னமோ ஒரு பொண்ணு பார்க்க வந்தால் எப்படி போவாங்களோ, அது மாதிரி ஒரு பொண்ணு அலங்கரிச்சிட்டு போவாங்களோ, அந்த மாதிரியான அலங்காரங்களோடு கவர்ச்சிகளோடையும் அடுத்தவர்களுக்கு இருக்கிற மாதிரியும் போய் கொண்டிருந்தார்கள். இதில் என்ன நடக்கிறது? அங்கே போய் இந்த ஆசிரியைகள் சல்லாபம் பண்ணி அதை மாணவர்கள் செல்போனில் படம் பிடிச்சி அதை கொண்டாந்து இங்கே கொடுத்து பெரிய போராட்டம் நடந்து பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஆசிரிய கல்வி சுற்றுலாவுக்கு போய்கிட்டு நீங்கள் போய் அதை பூங்காவுக்கு போங்கடான்னு சொல்லிவிட்டு இவங்க வேறு பக்கம் போயிடுறது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி செல்லாபம் பண்ணி அதை சில பசங்க செல்போன் தான் இருக்குது இன்றைக்கு காலத்தில், அதை போட்டோ எடுத்து பரப்பி விட்டு நெட்டில் எல்லாம் போட்டு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி வீட்டுக்கு திரும்பி இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த குடும்பத்தாரெலாம் சேர்ந்து அந்த ஆசிரியர் வீட்டுக்கும் போராட்டம் பண்ணி பஞ்சாயத்து நாரி போச்சு தமிழ்நாடு. இதுக்கு பிறகு என்னஞ்சாங்க, கல்வி சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, பெண்கள் கவர்ச்சிகரமான ஆடை அணிந்து செல்லக்கூடாது, அரசாங்கம் உத்தரவு போடுது. அதான் அந்த உத்தரவை போட்டு எப்படி செயல்படுத்த முடியும்னா அல்லாவுக்கு தான் தெரியும். ஆனால் எதுக்கு நான் சொல்கிறேன், காரணம் தான் விளங்குறாங்கல்ல, உள்ளுக்குள்ளே இருக்குதுல்ல, உள் மனசு ஒத்துக்கிறது எது, இது சரியில்லை. ஆனால் சொல்ல முடியலை, எப்படி சொல்கிறது, இஸ்லாம்னு சொல்லிடுவாங்களோ, மதுராதீனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சமா எதிர்ப்பு வந்துடுவோம்னு பயந்து கொண்டு அப்படி சொல்லின்னு சொல்லாமல் பட்டும் படாமல் ஒரு அளவுக்கு என்ன செய்கிறாங்க, மாறிட்டு வர்றாங்க. நாங்கள் ஏன் மாறிட்டு வர வேண்டிய தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம கண்ணால் பார்க்குறோம். 1980களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம், பெண்கள், முஸ்லீம் பெண்கள் பல ஊர்களில் ஹிஜாபே கிடையாது, சும்மா சேலோட தான் போவாங்க. நம்ம பின்வாங்கிட்டு போயிடலாம், அவங்க தான் மாறிட்டு வர்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம், மார்க்கம் அறியாமல் ஹிஜாப் இல்லாமல் சேலை எங்கள் ஊர் தொண்டி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா யாருமே ஹிஜாபை பேண மாட்டாங்க. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வெறும் சேலையோடு தான் நடமாடுவாங்களே தவிர மற்றபடி வேறு இப்போ இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆடைகள்லாம் கிடையாது. இப்போ போய் பார்த்தா ஒரு ஆள் கூட சேலை நடமாடுற பார்க்க முடியல. 20 வருஷத்தில் அப்படி ஒரு யுகப்புரட்சி நடந்த மாதிரி இதுதான் கரெக்டுன்னு பெண்களை விளங்கி என்ன செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து பின்தங்கி இருந்தவங்க கூட கரெக்டான மார்க்கத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிஜாப் அணியாத பெண்கள் கூட என்ன செய்கிறாங்க, இதுதான் நமக்கு சேஃப்டின்னு விளங்கி நடக்கக்கூடிய இதை பார்க்குறோம். அங்கே என்ன நடக்கிறது, அவங்க மாறிட்டு வர்றாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இதை நோக்கி மாறுறாங்க. அப்போ எதை மாற்றணும், இங்கேருந்து ஒருத்தங்க கூட மாறி வரல, மைனஸ் ஆகிட்டு வரல, விளங்க அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் விளங்காத ஒரு காலம் இருந்தது. இஸ்லாம்ல என்னென்னு தெரியாமல் சும்மா ஒரு கண்டதே காட்சின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். இன்றைக்கி ஏகத்துவ எழுச்சிலாம் வந்த பிறகு, புரிந்த பிறகு என்ன செய்கிறாங்க, இதுதான் பெண்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு இருக்குன்னு விளங்கி முன்னேறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆசிரியர்கள் போகும்பொழுது அவங்க தனியாக இருக்கக்கூடாது, ஒரு டீமோடு தான் இருக்கணுமா. ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த மாணவிகள் ஒரு டீமோடு தான் இருக்கணும். டீமோடு இருந்தால் என்ன ஆகணும், நீ அங்கே போ, நான் அங்கே போகிறேன்னு போக முடியாதுல்ல. பசங்களெல்லாம் அங்கே அனுப்பி விட்டுவிட்டு 2 பேர் வேறு பக்கம் போகிற விளையாட்டில் நடக்காது.
அதனால் அந்த நீ மாணவிகளோடவே நீ என்ன செய்யணும், ஆசிரியைகள் வந்து மாணவிகளோட ஒரு டீமாக உட்காந்துக்கணும். 25 பேருக்கு ஒரு ஆசிரியை, இவங்களோட தான் நீ கடைசி வரைக்கும் இருக்கணும். 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், நீ அந்த மாணவனோட தான் இருக்கணுமே தவிர அவனை தனியாக அனுப்பி விடக்கூடாது. அப்படின்னா என்ன, படுக்கிறது தங்குறது எல்லாம் இப்படி தான் ஆக்கிவிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுது, எவர் கண்காணிக்கிறான்னு தெரியாது. ஆனால் எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டால் இது ஃபெயிலியராக தான் ஆயிரும். ஒழுங்காக தெளிவான ஒரு சட்டம் போட்டால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் உணர்வு, அவங்களுடைய உணர்வு எதுக்காக இந்த சட்டம் போடுறாங்க அதான் கேள்வி. ஏன் இப்படி போடுறாங்க? இந்த மாதிரி பெண்கள் அணியிறது ஆணை பாதிக்குதுங்கிற அர்த்தம் அதில் இருக்கா இல்லையா? இந்த சட்டத்துடைய மீனிங், பொருள் என்ன? பெண்கள் ஒரு மாதிரி ஆடை அணிந்து வந்தால் கூட இருக்கிற ஆண்கள் சபலப்படுகிறார்கள், அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமே இந்த ஒரு ஆர்டரை பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், வீக்குன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கிறது. வீக்குன்னு சொல்லி ஆங்கில பத்திரிக்கை, ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தனியாக ஸ்பெஷல் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போடுறாங்க. என்ன ஆர்டிக்கல்னு சொன்னால், வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவிகள், வெளிநாட்டு பெண்கள் இங்கே இந்த நாட்டில் படிக்குவாங்க. எதுக்குன்னா கல்வி ரொம்ப உயர்வுங்கிறதுக்காக படிக்க வர்றதில்ல, காசு கம்மிங்கிறதுக்காக படிக்க வர்றாங்க. இங்கே ஒன்றும் அப்படி சிறந்த கல்வியெலாம் நம்ம கொடுத்துடல. அவங்க நாட்டில் நல்ல நல்ல கல்வியெலாம் இருக்குது. அங்கே 1 கோடி ரூபாய்க்கு படிக்கிற கல்வி இங்கே என்ன செய்யலாம், 10 லட்சம் ரூபாய் படிச்சு போடலாம். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை கருதி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து நம்மளோட டாக்டர் படிக்கிற ரஷ்யாவுக்கு போகிற மாதிரி தான் நிறைய பேர் ரஷ்யாவோட டாக்டர் படிக்க போகிறாங்க. எதுக்காக வேண்டி, கம்மியான காசு. அப்போ கம்மியான காசு என்பதற்காக ரஷ்யாவுக்கு படிக்க போகிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம நாட்டில் குறைந்த, நம்ம நாட்டுக்கு தாங்க முடியாத கட்டணமாக இருக்குது. அது ஒரு விஷயம். அவனுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தெரியுது. பல கோடிகள் செலவழிக்கும்போது அது கம்மியாக, நமக்கு தாங்காது. கட்டணம் நியாயம்னு அர்த்தம் வச்சுக்கிறாதீங்க. இது நம்ம நாட்டு வருமானத்துக்கு ஏற்ற கட்டணம் இல்லை, கூடுதலாக தான் இருக்குது, தாங்க முடியாது. கல்விக்கு தான் பிச்சுட்டு தெரியுறாங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஆனால் அவன் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்பதற்காக வேண்டி அங்கிருந்து வந்து மாணவிகள் வந்து படிக்கிறாங்க. படித்தா அந்த மாணவிகள் ஒரு 4 பேர்கிட்ட பேட்டி எடுத்து, படத்தோட பேட்டி எடுத்து அந்த பத்திரிகையில் போடுறான். என்ன பேட்டி எடுத்து அந்த மாணவிகள் சொல்கிறாங்க, இந்த நாட்டில் வந்து வாழ முடியலை, வெளியே நடமாட முடியலை, நாங்கள் ஒரு ஆண்கள் வந்து ஒரு மாதிரியாக இடிக்கிறதும் பிடிக்கிறதும் பலவிதமான சேட்டைகள் பண்ணுவதும், பஸ்ஸில் ஏற முடியலை, ட்ரெயினில் ஏற முடியலை, கடத்தெருவில் நெரிசலான ஒரு தெருவில் நுழைஞ்சு போக முடியலை, ஒரு பஜாருக்கு போக முடியலை, ரொம்ப ஒரு நெருப்பில் நடக்கிற மாதிரி இங்கே உள்ள ஆண்கள் என்ன செய்கிறாங்க, சீரழிஞ்சு இருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு, அப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம். என்ன யோசித்தோம்னா, முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடை அணிஞ்சு போய் பார்ப்போமே என்று நாங்கள் என்ன செஞ்சோம், யோசனை செஞ்சு நடக்க ஆரம்பித்தோம். அதே பஸ்ஸில் ஏறுறோம், அதே ட்ரெயினில் ஏறுகிறோம், புர்கா போட்டு, புர்காங்கிற இந்த கலரில் இல்லாமல் முகமும் கையை தவிர மற்ற எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஆடையோட அந்த படமும் அந்த வீக் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அந்த நியூஸை வந்து நம்ம உணர்வு ஆராய்தல்னு இந்த படத்தோடு வெளியிட்டிருந்தோம். அப்போ அந்த மாதிரியான அந்த பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போட்ட உடனே அதே நான் தான் போகிறேன், நேற்று என்னை பிடிச்சிடுச்சா, அன்றைக்கி என்ன செய்ய நம்ம கண்டுக்கிறான் பண்ணிக்கிறான். அப்போ என்ன விஷயம், இந்த ஆடை தான் தூண்டுதுங்கிறது இந்த 4 பெண்களும் பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த ஆடையை அணிவதற்கு முன்னால் எங்களை பலவிதமாக காமச்சேட்டையில் பார்த்தார்கள், சீண்டினார்கள், அதுக்கு மேலே அர்த்தம் கற்பித்து கொண்டார்கள். இந்த பெண் ஒரு மாதிரியா வருதுன்னு சொன்னால் இவர் நமக்கு படிஞ்சிருவா அப்படின்னு நினைக்கிறான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு உரிய ஆள் தான் சொல்லி என்ன செய்கிறான், இவன் நினைக்கிறான். அதே நேரத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் இவன் இந்த மாதிரி போத்திக்கிட்டு போகிறாலே இவன் நெருங்க முடியாது, வேறு மாதிரி விபரீதமாக நினைக்கிறானோ, அல்லது அந்த கவர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணுமா இல்லையா, அந்த தன்மை வெளியே தெரியலையோங்கிற காரணத்தினாலையும் அதில் எங்களுக்கு அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறது, பயமற்றும் போய் வர்றோங்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மாணவிகள் தான், ஒரே காலகட்டம், 1 மாதம் முன்ன பின் அவ்வளவுதான். அப்போ போன மாதம் வரைக்கும் இப்படி சேட்டை பண்ண, இந்த மாதம் பண்ணலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆடை பாதுகாக்குதா இல்லையா? இந்த பாதுகாப்புக்காக வேண்டி சொன்னால் பெருமைப்படணும். இந்த பெண்களுக்குரிய இந்த ஆடையுடைய அமைப்பை வைத்து நம்ம என்ன செய்யணும், பெருமைப்படணுமே தவிர என்ன செய்யலாம், இப்படியான ஆடை அணிந்தால் பெண்களை வந்து நீங்கள் போகப் பொருளாக்குறீங்க, எப்படி உல்ட்டா பண்ணுறான்னு பாருங்க, வாதத்தை தலைகீழாக்குறான். இது வந்து பெண்களை வந்து போகப் பொருளாக்குறோமா. போகப் பொருள்னா என்ன, அவங்கள வந்து ஒரு சந்தோஷத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உரிமையற்ற அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறான். உண்மையில் போகப் பொருள் என்ன, கண்டவன்லாம் பார்த்து ரசிக்கிறதான போகப் பொருள். போகம்னா என்ன, அது எவன்லாம் பார்க்குறானோ அவன்லாம் பார்த்து ரசிக்கலாம். நீ இவன் தான் தெருவில் நடமாட விட்டு போகப் பொருள் மாதிரி ஆக்குறான். ஒரு பிளேடு விளம்பரமாக இருந்தாலும், சோப்பு விளம்பரம் இருந்தாலும் பொம்பளை எப்படி காட்டுறான், அந்த மாதிரி காட்டுறான். ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஒரு பொம்பளை போய் மயங்கி ஒருத்தனோட உட்காந்துற பார்க்குறான். ஃபோன் வச்சு ஃபோனில் எஸ்எம்எஸ் கொடுப்பாரு, பண்ணிக்கிறேங்கன்னு பண்ணோன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவா. அப்போ இது பொம்பளை எப்படி காட்டுற, நீ ஒரு எஸ்எம்எஸ் ஓசி எஸ்எம்எஸ்க்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா ஆம்பளை வீழ்த்திடலாம், ஆம்பளை வண்டியில் விழுந்துருவான்னு காட்டுறியாடா. இதானடா பொம்பளையை போக பொருளாக்குறது.
ஒரு சாக்லேட் 5 ரூபா சாக்லேட் கொடுத்து கணக்கு பண்ணிடுறான். அப்படி காட்டுவான், சாக்லேட் எப்படிப்பட்டது தெரியுமா, முதல்ல முறைச்சிக்கிட்டே போவா. இவன் என்ன செய்ய பார்த்துக்கிட்டே இப்படி சாக்லேட்டை காட்டுவான். உடனே ஒரு ஏன் தெரிஞ்ச கட்டி பிடிப்பான். 5 ரூபா சாக்லேட்டு. இந்த 5 ரூபா சாக்லேட்டை விற்கிறதுக்காக வேண்டி விளம்பரத்தில் எப்படி காட்டுறான், இந்த சாக்லேட் எப்படி ருசி என்றால் ஒரு பெண்ணை வந்து கொண்ட காலடியில் உள்ள வச்சிரும் அப்படிங்கிறான். அப்போ இது வந்து இது பெண்ணுக்கு கேவலமாக, இதில் கண்டிக்கணும். எது போக பொருளுங்கிற, இது அப்பட்டமான போக, இதுக்காண்டு ஒரு பெண்ணு போகிறான்னு சொன்னால் கேவலமாக செருப்படுத்த அடிக்கணுமா இல்லையா? எல்லா பெண்களுக்கு இது கோவம் வரணுமா இல்லையா? அதை உட்காந்து ரசிக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயம். இதை பற்றி அறிவிச்சு வேணா எழுதுனானா, போராட்டம் பண்ணுறானா, மகளிர் அமைப்பில் எங்கே போனாங்க, அவங்களாம் பெண்களை இப்படி கேவலப்படுத்துகிற இப்படியா நாங்கள் இருக்கிறோன்னு கேட்கணுமா இல்லையா? இப்படி பெண்களை ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்கிறது, அதில் உள்ள ஒருத்தன் வருவான், ஏதோ ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பான் போல இருக்கு, ஹூண்டு இன்னும் ஒரு அந்த வாடை எங்கே இருக்குது, எங்கே இருக்கிற பொம்பளைக்கு தெரியுது. அப்படி அந்த வாடையை நினச்சி நீ வந்து என்ன செய்யறா, அவன் படிச்சு படிச்சிடறான். இது என்னடா பண்ணுறீங்க? அப்போ பொம்பளையில் எப்படி காட்டுற இப்படி? அப்போ ஒரு பேஸ்ட்டு வாடகைக்காக வேண்டி பொம்பளை இழுத்து போடலாம், ஒரு சாக்லேட்டுக்கு இழுத்து போடலாம், ஒரு இப்படிலாம் ஒரு செல்ஃபோனை கொடுத்து இழுத்து போடலாம், செல்ஃபோனை கொஞ்ச நேரம் பேசுறது கொடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு ஆபாச ஆடையோடு வர அதை காட்டும்போது கூட அவளை ஒரு ஆபாசமான ஒரு ஆடையோட காட்டி இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது வந்து போக பொருளா, அது போக பொருளா யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்போ பெண்களுடைய ஆடைகள் இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் இவங்க இதுக்கு எதிராக சொல்லக்கூடிய இந்த போக பொருளுங்கிற வாதத்தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எல்லா வர்த்தகத்திலையும் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விளையாட்டு எடுங்க, பள்ளிக்கூடத்தை எடுங்க, எல்லாத்துலேயும் போக பொருளாக்குறவன் யார்? படிக்கிறதுக்கு தான் ஆணு பெண்ணு போகிறோம். ஆணு பெண்ணு போனால் ஆம்பளைக்கு ஃபுல் பேண்ட் சட்டை போடுறீ, ஃபுல் பேண்ட்டு சட்டையும் முழுக்கை சட்டையும் போடுறியா இல்லையா, யூனிஃபார்ம் போடுறியா இல்லையா? பொம்பளைக்கு ஏன் இந்த மாதிரி போடுற? அவளுக்கு மட்டும் குட்டை போக பொருள் இல்லாமல் என்ன அர்த்தம் இதுக்கு? 2 பேரும் ஒரே படி படிக்க போகிறாங்க, ஒரே மாதிரி 2 பேரும் ஆடையை போட்டு வந்தால் கூட ஓரளவு நீ அப்படி இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஆம்பளைக்கு பேண்ட் போட சொல்லிவிட்டு பொம்பளைக்கு நீ வந்து முட்டுக்கால் வரைக்கும் போட்டுவிட்டு வான்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 பேரும் போகுது பார்க்குறோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்போ நீ யாரை எப்படி பார்க்குற? ஆம்பளையை வந்து வேறு மாதிரியாக, பொம்பளையை போகமாக வந்து பார்க்குறேன். பொம்பளை உட்காந்து ரசிக்கணும், தொடையை பார்க்கணும், குத்து பார்க்கணும், அதை தவிர வேறு என்ன நோக்கம் உனக்கு இருக்கும்? டென்னிஸ் விளையாடுனா அந்த டென்னிஸ் விளையாடினா என்ன செய்கிறது? ஆம்பளையாச்சும் அந்த பெரும்புடா போட்டுருக்கான், முட்டு போட்டிருக்கான். ஆம்பளைக்கு அந்த டென்னிஸ் விளையாட என்ன செய்வான், முட்டுக்கால் வரைக்கும் போட்டிருப்பான். பொம்பளைக்கு டென்னிஸ் ஆடை என்ன இவ்வளவு, அது குனியாமலே ஜட்டி தெரியும், நின்றாலே தெரியும். இப்படி காட்டுறான். இதை போய் பார்க்குறாங்க எதுக்காக வேண்டி? அப்போ நீ ஒரு விளையாட்டு விளையாண்டாங்கன்னா அந்த விளையாட்டில் கூட பொம்பளைக்கு கம்மியான ட்ரெஸ் போடுறியா இல்லையா? அப்போ ஆம்பளைக்கு அதிகமான ட்ரெஸ்ஸை போடுறான், பொம்பளை கம்மியாக போடுறதுக்கு என்ன காரணம்? ஒரு சினிமாவை எடுத்துக்கிறது எப்படி காட்டுறான்? பொம்பளைய ஆம்பளை வந்தாருன்னா என்ன செய்வார், அப்படியே கட்டை போட்டு அப்புறம் சூட்டு போட்டு அப்புறம் கை கட்டி கையை முடிச்சு 3 ட்ரெஸ் போட்டு வருவார். உள்ளுக்குள்ள ஒரு பனியனை போட்டு அப்புறம் ஒரு சட்டை போட்டு அப்புறம் கோட்டை ஒன்று போட்டு அப்புறம் கை வரைக்கும் போட்டி இவ்வளோ இருக்கமாக அவரை காட்டி ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆம்பளைக்கு என்ன தெரியும்? மூஞ்சி தான் தெரியுது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளையோட முகம் தான் தெரியுது, அதிகபட்சமாக கை தெரியுது, மீதி உள்ளது ஒன்றுமே தெரியல. கீழே பார்த்தீங்களா, அதான் தெரியுதா, தொட தெரியுதா, முட்டுக்கால் தெரியுதா, பாதம் கூட தெரியாது. அவ்வளோ கீழே இறங்கி பேண்டை போட்டு விட்றாங்க. ஒரு ஆம்பளை நீ அப்படி காட்டுறேன். சரி, அந்த ஆம்பளைக்கு ஜோடியாக காட்டுற பொம்பளை எப்படி காட்டணும்? ஒரு டான்ஸ் ஆடினா கூட ஆம்பளை இப்படி தான் ஆடுவார். பொம்பளை எப்படி ஆடுவா? அவளுக்கு இங்கே புறம் தெரியும், முதுகுல முக்கால்வாசி தெரியும், இங்கனுக்குள்ளே தெரியும், தொடை கீழே தெரியும். அவள் ஆடுறதுனால இன்னும் அதிகமாக தெரியும். இதில் என்ன அர்த்தம் விளங்குறது? எல்லாருமே பொம்பளையை வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரியும் ஆம்பளையை பார்த்து ரசிக்கணும், கண்டவனு பார்த்து ரசிக்கிறது தான், அதுக்கு தான் இவர்கள் படைக்கப்பட்டாரும் நீ நினைக்கிற, நாங்கள் நினைக்கிறோமா? நாங்கள் எப்படி நினைக்கிறோம்? ஒரு பெண்ணை வந்து ஒரு வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு சமமாக கொடுத்து அவள் வந்து நாங்களும் குடும்பத்தில் ஒரு ஆளாக ஏற்றுக்கொண்டு மரியாதையை கொடுத்து அவளை நாங்கள் சந்தோஷப்படுத்தி அவள் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருக்கிறது. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு ஆம்பளையும் விருந்து படைக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய உடலால் விருந்து படைக்கணும், அவருடைய கவர்ச்சியால் விருந்து படைக்கணும், ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்கணும். அது வந்து ஒரு பொருளாக ஒரு பொருள் மாதிரி அதனால கற்பழிக்கிறான். அவள் உணர்வுள்ள ஒரு ஆள் மாதிரி நினைச்சா இப்போ கற்பழிக்கிறான். அது ஒரு மெட்டீரியல் தான். கீழே ஒரு தங்க கட்டி கிடந்தா தூக்கிட்டு போக அது மாதிரி நினைக்கிறான். எதனால் கற்பழிக்கிறான்? ஒரு தங்க கட்டி கீழே கிடந்தா தூக்கிட்டு ஓட ஆசைப்படுவீங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு மெட்டீரியல்னு நினைக்கிறான் பொம்பளைய. மெட்டீரியல் நினைக்கிறது காரணம் என்ன? நீ போகிற ட்ரெஸ் தான். இந்த அசிங்கமான ட்ரெஸ்ஸின் காரணமாகத்தான் அவள் ஒரு பொருள் என்ற அளவுக்கு வந்து விட்டாள். ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிர் என்கிற அளவுக்கு வரவில்லை. உன்னை மாதிரி உயிர். நீ சமத்துவம் பேசுகிற, இதான் சமத்துவம். அவங்களுக்கு முறையான ஆடை அணிவது தான் சமத்துவம். மனுஷியாக பார்க்குறோம். முறையாக ஆடை அணியும் போது என்ன செய்கிறோம்? அவளை மனுஷியாக பார்க்குறோம் என்பதை பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க. எல்லாரும் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க? நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு? தொப்புள் தெரியுதா, தொட தெரியுதா அவருக்கு? இதெல்லாம் முழுசாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு முதலமைச்சராக இருக்க முடிஞ்சா இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
ட்ரெஸ்ஸை குறைச்சா தான் முன்னேற முடியுமா? முன்னேற்றத்துக்கு அளவுகளை கேட்டால் முன்னேற்றத்துக்கு அளவுகளுங்கிறான். ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி குறைச்சா முன்னேறலாமா? அப்போ இந்த முன்னேறதுக்காக வேண்டியவர் அப்படி தான் செஞ்சாரா? முன்னாள் முதல்வர் நம்ம பிரதமர் இருக்கார், அவருக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, அவர் தலை கூட தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க இது வரைக்கும் இருக்கிறான், தலையும் சேர்த்து போய் தலைப்பா கட்டிட்டு என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட பாதி முகம் தான் தெரியுது, முழு முகம் கூட தெரியல அவருக்கு. பாதி முகத்தை மட்டும் காட்டிக்கிட்டு நாட்டுக்கு பிரதமராக இருக்கார், உலகம் முறை சுற்றிட்டு வர்றாரு. இந்த நாட்டை ஆள முடியுதா இல்லையா? அப்போ இப்போ ஆடையினால என்னத்தை காட்டிட்டார் அவர்? பிரதமர்கிட்ட என்னத்தை பார்த்து எல்லாம் ஓட்டு போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ அவ்வளோ வேணாம். நம்ம முதல்வரை இப்போ இருக்கிற ஜெயலலிதா அவருடைய ஆடை எப்படி சபையில் வரும், எப்படி இருக்கிறது? அவங்களுக்கு முகம் கையை தவிர ஏதாவது தெரியுதா? முகம் தெரியுது, கையை மற்றவங்க மறைச்சவங்கள தான் வர்றாங்க. நல்லா இறுக்கி போத்திக்கிட்டு பெரிய அளவில் அதுக்குன்னு தனியாக தயாரித்து ஒரு கோட்டு மாதிரி ஒரு துணியாக அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ட்ரெஸ்ஸையும் போட்டு மேலேயும் அந்த மாதிரி போத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னாலேயே வேறு மாதிரியான ஒரு தோற்றம் வராத அளவுக்கு சபைக்கு வர்றாங்களா இல்லையா? இந்த அரசியல் வர சினிமாவில் இருக்கும் எப்படி எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு முதல்வர்னு இருக்கிறோம், இது கண்ணியம், இதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, இதுக்குன்னு ஒரு ஆடையை தான் நம்ம அணியணும், இல்லைன்னா நல்லா இருக்காது நினச்சி அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இது வந்து அவங்க ஆடையை குறைவாக அணிந்து ஆடிக்கொண்டிருந்த காலத்தில் முதலமைச்சராக முடியலை. இன்றைக்கி நிறைவான ஆடை அணிந்து முதலமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்படுறது காரணம் என்ன? இது எப்படி தடையாக இருந்துச்சா? அந்த ட்ரெஸ்ஸு தடையாக இருந்துச்சா? அப்போ இது கேட்டு இந்த மாதிரி அணிஞ்சால் பிற்போக்குங்கிற எது பிற்போக்கு? அப்போ குறைஞ்சபட்சம் ஆம்பளை மாதிரி பொம்பளை அணின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ ஏன் கம்மியாக்குறீங்க? ஆண்கள் அணியரோடு பெண்களுக்கு ஆடையை குறைக்கிறீங்க. எல்லா துறையிலையும் விளையாட்டு, படிப்பு, அலுவலகம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஆம்பளைக்கு எவ்வளோ தெரியும் அளந்து பாருங்கள், சென்டிமீட்டர் கணக்கு அளந்து இவனுக்கு வெளியே தெரிகிற பகுதி என்னன்னு அளங்க. பொம்பளைக்கு அளந்து பாருங்கள், இதுலேயும் அளந்துங்க, இங்கேயும் அளங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் அளங்க, முதுகு அளந்து பாருங்கள், முதுகில் சட்டையே இருக்காது, கோடு கோடாக தான் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி அளந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% வெளியே தெரியுது. ஆம்பளைக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, 1% தெரிய மாட்டேங்குது. தலையும் கையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. அப்போ அந்த மாதிரியா இருக்கிற ஒரு நேரத்தில் பெண்களை இந்த மாதிரி காட்டுவதில் என்ன உங்களுக்கு சுகம்? பார்த்து ரசிகர்கள் உங்களுக்கு என்ன ஒரு வக்கிர புத்தி? வேறு என்னத்துக்காக இதை குரல் கொடுக்குறீங்க? அவங்க ஒரு மனுஷியாக இருந்து உணர்வோடு இருந்து வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்களே. இப்படியான ஒரு அர்த்தத்தில் இஸ்லாம் வந்து அழகான சித்தாந்தத்தை சொன்னால் இதை போய் பிற்போக்கு என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மனசாட்சிக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. மனசாட்சி சொல்லுகிறது, ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி. நம்ம தெருக்களில் வந்து என்ன செய்வாங்க, போஸ்டர்லாம் போடுவாங்க, ஆபாசமாக பெண்கள் நடிகைலாம் போடுவாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா மகளிர் அமைப்புகள்லாம் போய் தார் இருக்குல்ல, தாரை டின்னில் எடுத்துக்கிட்டு தார் பூசி அழிக்கிறாங்க. எதை? பொம்பளைய கம்மியான ட்ரெஸ்ஸோடு காட்டிட்டான்ல அந்த போஸ்டர்களை வந்து பெண்களை கேவலப்படுத்துது அப்படின்னு போய் அழிக்கிறாங்க. அப்போ என்ன நீ சொல்ல வந்த? நீ தானே சொன்ன ஆடை கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, நீ தானே ஒரு நாள் பேசிகிட்டு இருந்த. என்ன பேசிகிட்டு இருந்த? எங்களுக்கு இவ்வளோ ஆடை போடணும், அவ்வளோ ஆடணும், நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்கு? எங்கள் இஷ்டப்படி ஆடை போடுவோம், ஆடையை குறைக்கிறது தான் சுதந்திரம் என்று பேசி கொண்டிருந்தீர்களே. அந்த சுதந்திரத்தை நம்ம செஞ்சுருக்கிறான் நடிகை. நீ சொன்ன சுதந்திரத்தைப்படி செஞ்சுருக்கிறான். நீங்கள் தான் இப்படி கம்மியாக போட சொன்னால் என்ன செய்கிறா? எனக்கு இதான் பிடிக்கணும், அதையும் அழிக்கிறீங்க. உள்மனசு சொல்லுது, ஆம்பளை வேற பொம்பளை வேற. அவன் மாதரணிக்கே என்ன செய்கிறது? உள்மனசு சொல்லுகிறது, பொம்பளை இந்த மாதிரி காட்டுவது வந்து ஜீரணிக்க முடியலை, இது ஆண்களை பாதிக்குது என்று சொல்லி விளங்குறாங்களா இல்லையா? அப்போ எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் சரி, பெண்கள் வந்து அவங்களுடைய கைமுகத்தை தவிர மற்றதை வெளியே காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காட்டினால் அதனுடைய விளைவு வந்து பல பாரதம் அவங்களுடைய கற்புக்கு, அவங்களுடைய உயிருக்கு, ஆண்களுடைய ஆண்மைக்கு, ஆண்களுடைய ஒழுக்கத்திற்கு, சமூகத்தில் எல்லாத்தையும் அது திருட்டு கூட சொன்ன அந்த மைசூர் கமிஷனர் சொன்ன மாதிரி செயின் திருட்டு வரைக்கும் கூட என்ன செய்ய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாம் என்பது மாறுவதற்குரிய அம்சம் ஒன்றுமே கிடையாது. அவங்க தான் மாற்றுறதுக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுறது எதுக்குன்னா, தாலிக்க அதுனா யோரஃபுன கொலா யூதைன, பெண்கள் இவ்வாறு ஆடை அணிந்து கொள்வது எதற்கென்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அதுனா யோரஃபுன, ஒழுக்கமான ஆட்கள் என்று அறிந்து, ஃபலா யூதைன, ஆண்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இதுதான் சிறந்த வழி நல்லா சொல்லி காட்டணும். இந்த வாசகத்தை இவ்வளோ ஒன்று இந்த 3 நாளை சொன்ன விஷயத்தை ஒரு வரியில் எல்லாம் சொல்கிறோம். எதற்காக இந்த கட்டுப்பாடு என்றால், தாலிக்க அதுனா யோரஃபுன, நல்ல பெண்கள் என்று அறியப்பட்டு, ஃபலா யூதைன, அவர்கள் துன்பத்திற்கு ஈவ்டிசிங் போன்ற கற்பழிப்பு போன்ற துன்பத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டி இதுதான் ஏற்ற வழி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? காரணத்தை சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை தான் சரி என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஆடை விஷயத்துக்குள்ள போதும், இது சம்பந்தமான நூல்கள் எழுதியிருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது கூடுதலாக தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் எடுத்து வைக்கிற இன்னொரு வாதம், இப்போ சமீப காலத்தில் பரபரப்பாக பேசப்படுற வாதம் என்னன்னு கேட்டால், இதே பெண்கள் டாபிக் தான்.
பெண்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் தலாக்னு நினைக்கிறாங்க, தலாக் விட்டுட்டு போயிடுறாங்க. தலாக்குன்னு சொல்லி என்ன செய்யறான், ஃபோனில் தலாக் விட்றான், எஸ்எம்எஸில் தலாக் விட்றான், போஸ்ட் கார்டில் தலாக் விட்றான். தலாக் என்று விட்டு இந்த பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, எந்த விதமான ஜீவனாம்ச தொகை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை இருண்டு போய் விடுகிறது. இந்த மாதிரியான அடிப்படையில் வந்து பெண்களை விவாகரத்து செய்வதை வந்து இஸ்லாம் வந்து லேசாக்கி வச்சிருக்கிறது. இதன் காரணமாக ரொம்ப வந்து பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனத்தை என்ன செய்கிறாங்க, பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முற்போக்கு வேஷம் போட்ட சில முஸ்லீம்களை விழுந்து என்ன செய்கிறாங்க, ஆமாம் இதன் விவாகரத்து பண்ணுவது அப்படியே கொடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் வந்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அதனால் விவாகரத்து சம்பந்தமாக முதல்ல இஸ்லாம் சொல்கிற சட்டம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு வந்து அது சரியா நீ சரியா, நீ மாறிட்டு வரையா நாங்கள் மாறிட்டு வர்றோமா, இந்த தலாக்கு விஷயமா இஸ்லாமுடைய விவாகரத்து சம்பந்தமாக பேசுகிறீங்களப்பா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மாறினீங்க லிஸ்ட் இருக்கிறது. உலகமே எப்படி இஸ்லாமை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் மாறவே இல்லை, நீ புதுச்சா நீ வேறு சட்டம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. உன்னை அறியாமலேயே முதல்வர்களும் அதிகாரிகளும் நீதிபதிகளும் பலதரை அறிஞர்களும் தங்களை அறியாமலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய இதுதான் சரிங்கிறதை நோக்கி என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அந்த தலாக் என்பது விவாகரத்தில் எளிதாக இருக்கணும் என்ற கருத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவாகரத்துனா என்ன அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு விருப்பத்தோடு சந்தோஷமாக அனைவரும் இருந்து விடுகிறார்கள். ஒரு அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, 99% பேர் வந்து இவ தான் என் பொண்டாட்டி இவன் தான் புருஷங்கிற அளவில் என்ன செய்கிறாங்க, அதிகமான மக்கள் வந்து அப்படியே அந்த வாழ்க்கையில் இருந்துடுறாங்க. ஆனாலும் 100ல் 1 ஒரு 1000ல் 1 பிடிக்காமல் போயிடும். கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன இந்த புருஷன் பிடிக்கவே இல்லைன்னு ஒரு பொம்பளைக்கு தெரியும். அது மாதிரி பொண்டாட்டி பிடிக்கலன்னு ஒருத்தவங்க தோணுனா என்ன செய்கிறது, இப்போ ஆணுக்கு வந்து பெண்ணை பிடிக்கலன்னு வைங்க, பிடிக்காம போனது பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பொதுவாக கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சந்தோஷமாக, சுருக்கமாக சொன்னால் தாம்பத்தியத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறான், சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த பெண்ணு வந்து தாம்பத்தியத்தை தூண்டக்கூடிய வகையில் அவனுக்கு இருந்தால் தான் அவனுக்கு அந்த சந்தோஷமாக இருக்க முடியும். அது தூண்டக்கூடிய வகையில் இவனை வந்து அந்த கிளர்ச்சி அடைய செய்ய வகையில் அவருடைய நடை உடை பாவனை பேச்சு உடலமைப்பு இல்லை என்று சொல்லி வைங்க. அப்போ அவனுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, கல்யாணம் பேருக்கு கணவன் மனைவியாக இருப்பாங்களே தவிர அந்த மனைவிக்கும் சந்தோஷம் கிடைக்காது, இவனுக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக கிளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. வழங்குதா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாம்பத்தில் ஈடுபடணும் என்று சொன்னால் அவங்களுக்கான ஒரு தனியாக என்ன செய்யணும், ஒரு விதமான உணர்வுகள் ஏற்பட வேண்டும். அது பார்த்தவனையோ அவங்க பேச்சிலையோ அவங்களுடைய நடவடிக்கைகளையோ தூண்டப்பட்டு தான் ஆம்பளைக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ண பிறகுடைய பேச்சினாலேயோ, குறிப்பாக அடக்கி எதிர்த்து பேசுகிறாங்க பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு கிளர்ச்சி வராது. ஆண்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டால், ரொம்ப அடக்குமுறை செய்வது, ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி பேசினா என்ன செய்யும், குழந்தை இருக்குன்னு வைங்களேன், ஒரு குழந்தைய நீங்கள் கொஞ்சிரமா இல்லையா, ஒரு குழந்தைய எல்லாரும் கொஞ்சிரும். அந்த குழந்தை 25 வயசான கொஞ்சுவீங்களா? கொஞ்ச மாட்டீங்க. ஏன், அந்த குழந்தைத்தனமாக இருப்பதான் கொஞ்சுவதற்கு தூண்டுகிறது. அதே பையன்தான் 25 வயசு வந்து என்ன செய்வான், அது கொஞ்சிற தன்மையெல்லாம் போய் நீ என்ன நான் என்ன இன்னும் கொஞ்சம் நாங்கள் கணவான்னு பேச ஆரம்பிச்சுக்குவான் பையன். இந்த குழந்தைய இருக்கிற செய்யாது. அப்போ இந்த குழந்தைங்கிற அந்த ஒரு தன்மை இருக்கும்பொழுது என்ன செய்யுதுன்னு கேட்டால், நம்மளை அறியாமலே இதை தூக்க சொல்லுது, கொஞ்சம் சொல்லுது, குழாவை சொல்லுகிறது இல்லையா. இதுதான் மனிதனுடைய சைக்காலஜி, மனிதனுடைய உள்ளம் அப்படி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணு வந்து ரொம்ப கவர்ச்சி அழகாக கூட இருக்கலாம், அழகாக கூட இருந்தால் கூட குடும்பவியலோடு இது விலைக்கு இருக்கிறோம், அழகாக கூட இருந்தால் கூட ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் பேசுனாங்கன்னு வைங்களேன், அவன் இயல்பாக அந்த கிளர்ச்சி வர்றதுக்கு பதில் பயம்தான் வரும். பயம் வந்து எப்படி வரும், ஒரு அரவணைத்து ஒரு ஆதிக்கம் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும்னா அது ஒரு ஆண்மைத்தன்மை எப்போ வரும்னு கேட்டால், இந்த மாதிரி அடக்கி திமுறா பேசணும்னு செய்யும். கிட்ட போனாலே ஒரு பெரிய மன்னரை கண்டால் பயப்படுற மாதிரி, போலீஸ்காரன் கண்டால் பயப்படுற மாதிரி இருந்தால் எப்படி அவனுக்கு கிளர்ச்சி ஏற்படும், ஆசை வரேன். இந்த மாதிரியான ஃபெயிலியர் ஆயிரும். அதிகமாக ஃபெயிலியர் ஆகும். என்னென்னு கேட்டால், பெண்கள் வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கும் தாம்பத்திய சுகம் வேணும் என்று சொன்னால் அவன் வந்து என்ன செய்யணும், ஒரு கொஞ்சுற வகையில் தங்களை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றலைங்கிற காரணத்தினால் கூட என்ன செய்யும், அவனுக்கு என்ன நான் அழகாத்தான் இருக்கேன், கவர்ச்சியாக இருக்கேன், என்னை விட குரங்கு போய் தேடிக்கிட்டு இருக்கான்லாம் சொல்கிறாங்க. குரங்கு தேர் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதுக்கு காரணம் என்ன, நீங்கள் வந்து ஒரு ஆம்பளையை வந்து நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையிலையோ அவங்க மேலே நீங்கள் மேலாண்மை செஞ்சு அவனை அடக்கி அங்கேயே போனேன், இது என்ன செஞ்சேன், இதுக்கே 10 ரூபா செஞ்சேன், அதுக்கே 20 ரூபா, இப்படிலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய ஒன்றுக்கா. சில வீடுகளில் பெண்களுக்கு ஆண்களுக்கு அதிகாரமே இருக்காது, வெறும் பொம்மையாக தான் இருப்பாங்க. ஜோக்கில் பேப்பரில் சொல்கிறாங்க, அது ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சோன்னு இருக்குது. சின்ன அளவில் என்ன செய்கிற சில குடும்பங்களில் ஆம்பளும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதிகமாக பேப்பரில் ரொம்ப அதிகமாக ஜோக்கு போட்டு செய்கிறாங்க, ஓவராக மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் இருக்குது ஒரு 5% வீடுகள் என்ன இருக்குது, பெண்கள் வச்சு தான் சட்டமாக இருக்குது, இருந்துட்டு போகுது. ஆனால் இது வந்து ஆணை வந்து என்ன செய்ய தூண்டாது.
அவனுக்கு அரவணைக்கணும், கொஞ்சணும், குழாவணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் என்ன செய்ய அவனுக்கு படிப்படியாக குறைஞ்சி வீட்டுக்கு போகிறது லேட்டாக போவான். இப்போ மனைவி தூங்கணும்னு போவோமா அப்படிலாம் எதுக்கு அந்த பேச்சு அந்த இதை தாங்க முடியாத அளவுக்குலாம் அவனுக்கு ஆகிவிடுகிறது. அதனால் அவனுக்கு அந்த இல்லற இன்பம் இல்லைன்னு கிடையாது. இல்லற இன்பம் ஆணுக்கு வர்றதா இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து அதை தூண்டக்கூடிய வகையில் இருக்கணும். இது தெரியலை, அதுக்கு ஆணுக்கு பண்ணி தனியாக கவுன்சிலிங் கொடுத்து நடத்த வேண்டியிருக்கிற அந்த மாதிரி குடும்பங்களுக்கெல்லாம் அது விஷயம் இல்லற பாடத்தை தெரியாத காரணம் செய்கிறாங்க. இதனால ஒருத்தனுக்கு பிடிக்காமல் போகும். இதனால் வருவான் என்ன செய்யாது, என்னடா அது எது கல்யாணம் பண்ணோம், நெருங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். அழகு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு தவறான நடத்தையை கண்ணால் கூட பார்த்துட்டு வெளியே சொன்னால் மானம் போயிருமேன்னு வேணாம் மட்டும் சொல்லுவான். இதை போய் வெளியே சொன்னால் கேவலம் தானேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், இதை போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு சொன்னால் வெளியில் எல்லோரும் நம்மளை கேள்வி பண்ணுவாங்க, சும்மா வேணான்னு சொல்லுவான். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னமோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அந்த புருஷனுக்கு பொண்டாட்டியும் பிடிக்கல. அது என்ன செய்யணும், மார்க் என்ன சொல்லுது, கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுது. பிடிக்கலன்னு சொன்னால் என்ன செய்யணும், முதல்ல விசாரிங்க, முதல்ல அவனை அறிவுரை சொல்லுது. நீ பயான் பண்ணி மார்க்கத்தை சொல்லு, கணவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, நீ வந்து கொஞ்சம் எனக்கு இணங்கி போகணும், இது மார்க்க கடமைன்னு சொல்லி பாருன்னு சொல்லுது. அதையும் கேட்கல. கொஞ்ச நாள் தற்காலிகமாக பிரிஞ்சிருங்க அப்படி சொல்லி கேட்டது. அல்லது 2 அடி அடித்து கண்டிச்சு கூட பாருங்கள், அதுவும் வரலன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, 2 குடும்பத்தில் நடுவர் வச்சு பேச உடனே தலாக் விட சொல்லலை. ஆண்களுக்கு இஸ்லாம் எப்படி வழிகாட்டுதுன்னு கேட்டால், உனக்கு ஏதோ காரணத்தினால மனைவியை பிடிக்கலன்ற உடனே நாளைக்கே தலாக்குன்ற கூடாது. நீ என்ன செய்யணும், என்ன பிடிக்கலைங்கிறத வச்சு அவர்கிட்ட பேசி வார்த்தை நடத்தி, நீ செய்கிற சரியில்லை, அந்த குரானில் இப்படி இருக்குது, நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி நீ செய்வது இறைவனுக்கு விருப்பாத ஒரு காரியம், கணவன் மனைவிண்டு அது நமக்குள்ள ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நீ நிற்க வேணும், நான் நிற்கணும், இல்லை விலைக்கு சொல்லி என்ன செய்யணும், அதை இணக்கத்தை கொண்டு வரணும். கொண்டு வர முடியலைன்னு சொன்னால் என்ன செய்யணும், தற்காலிகமாக பிரிஞ்சு நீ தனியாக படுத்துக்க, நான் தனியாக படுத்துக்கிறேன்னா அப்போ அந்த அருமை வழங்கும். அந்த மனைவிக்கு என்ன செய்யும், நம்ம அந்த உடல் அழகை வைத்து அவனை வீழ்த்திடலான்னு பார்த்தா அவன் தனியாக போய் ஒதுங்கிட்டான், நம்ம தான் கொஞ்சம் வரணும், நம்ம இறங்கி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் பிறகு சரியாக வரலன்னு என்ன செய்வாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இப்போ ஹக்கமம் மின்னகலிகி ஹக்கமம் மின்னகலிகா, இவனுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரை வைத்துக்கொண்டு அவளுடைய குடும்பத்தில் நடுவரை வச்சு சமரசம் பேசுங்க. அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு பதிலாக உங்கள் அப்பா வர சொல்லு, உங்கள் அப்பா வர சொல்லு பேசு அப்படின்னு பேசுனா தீர்வு கிடைக்கும். 2 பேரும் உள்ள நடந்து பேசினா தீர்வு கிடைக்கும், சமாதானம் ஏற்படுத்துவாங்க. பிரச்சனை எப்போ சமாதானம் ஏற்படும், சின்ன சின்ன விஷயங்களாக சமாதானம் ஆகிடும். உப்பு போட மாட்டேங்கிறா, டீ போட தெரியல, 10 மணிக்கு முடிக்கிறா, 7 மணிக்கெல்லாம் படுத்துடுறான், இப்படியான பஞ்சாயத்துக்கு வைங்க. இதெல்லாம் சரிதாப்பான்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணி என்ன செய்யலாம், அவளுக்கு 2 அறிவுரையை சொல்லி இவனுக்கு 2 அறிவுரையை சொல்லி தனித்தனியாக கூட சேர்த்து வச்சு விட்டுடலாம். இதெல்லாம் மேட்ச் ஆகி போயிடும். அடிப்படையான விஷயங்களில் கோளாறு வந்துச்சுன்னு வைங்க, என்னத்தை சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யாது, அவனுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை, தாம்பத்தியமே நடக்கலை, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் தப்பாக நடக்கிறா, இப்படி பல மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, என்ன தான் கவுன்சிலிங் சொன்னாலும் அவனால் இணங்கி வாழ முடியாது. அப்படியான ஒரு நிலைக்கு வரும்போது இஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ என்ன செய்ய, விவாகரத்து பண்ணு. அந்த விவாகரத்தை அவனே பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை, அரசாங்கத்தை போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் வந்து என் மனைவியை நான் விவாகரத்து செய்கிறேன், 2 சாட்சிகள் முன்னிலையில் வச்சு என்ன செய்யலாம், 2 சாட்சி இருக்க வேண்டும். சாட்சி கூட எதுக்கு சொல்லப்படுது, அந்த சாட்சியை நாளைக்கு என்ன செய்வான், அறிவுரை சொல்லுவான், ஏன்டா அவசரப்படுறேன், வேணாம்ல தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்காக 2 சாட்சியை வச்சுக்கிற சொன்னான்ல. அப்போ 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் டைவர்ஸ் தலாக்குன்னு சொல்லுங்கள் சொன்னால் திருமணம் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சிருமா, நிரந்தரமாக முடிஞ்சிருமா, நிரந்தரமாக முடியாது. தலாக்குன்னு சொன்ன பிறகு 3 மாத விடாய், அந்த பெண்ணுக்கு அடுத்து 3 மாத விடாய், 3 மாதம்னு வச்சுக்கிறேன் விளங்குறதுக்காக வேண்டி, 3 மாத காலம் வரைக்கும் அந்த தலாக்குன்னு சொல்லிட்டா கூட அது தலாக்கு ஆகலை, 3 மாதம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 3 மாதத்துக்குள்ள என்ன செய்யலான்னு கேட்டால், அவன் தெரியாமல் அவசரப்பட்டவன் அல்ல அவளை என்ன அவசரப்பட்டேன்னு சொல்லலாம். 2 பேரும் பேசி நம்ம சேர்ந்துக்கிடுவோம், இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு அவ சொல்லலாம். அல்ல இவன் தப்பாக விட்டான்னு வைங்க, நான் தான் அவசரப்பட்டு தலாக்கு சொல்லிட்டோமா, பிரச்சனை இல்லை, நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா 3 மாதத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம் 2 பேரும். தலாக்குன்னு சொல்லிட்டு கூட 3 மாதம் டைம் கொடுக்குது, 3 மாத விடாய். 3 மாத விடாய்ங்கிறது 3 மாதம் 3.5 மாதம் 2.5 மாதத்தில் முடியும், அவங்க உடல் இதை பொறுத்தது. ஆவரேஜ் 3 மாதம் வச்சுக்கிறங்க. அந்த 3 மாத காலம் வரைக்கும் தலாக்கு என்று சொல்லியும் கூட முழுசாக விலகி விடவில்லை, முழுசாக உறவு அத்து போய் விடவில்லை. அவங்க என்ன செய்யலாம், 3 மாதத்துக்குள்ளே சரிவா நடந்து சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி கல்யாணம்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஊரெல்லாம் கூட்ட தேவையில்லை, அதுக்கு சாட்சியெல்லாம் வைக்க தேவையில்லை. 2 பேரும் சேர்ந்துக்கிறேன் பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு. 2 பேரும் சேர்ந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செய்யறேன், பிரச்சனை முடிஞ்சிடும். அது போக இந்த விவாகரத்து இந்த ஒரு தலாக்கு சொன்ன பிறகு கூட மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவங்கள வந்து பிரியக்கூடாது, கணவன் வீட்டிலாம் இருக்கணும்னு வேற சொல்லுது. இது சம்மந்தமாக கூடுதல் விவரங்கள் இருக்குன்னு என்ன செய்வோம், நாளை இது நான் தொடர்ச்சி